அன்பின் வடிவங்களே, வருடத்தில் ஒரு ராத்திரி மகா சிவராத்திரி முழுவதும் விழித்திருந்து பஜனை செய்தீர்களேயானால் நீங்கள் எவ்வளவோ அதிர்ஷ்டசாலிகள். சந்திரனுக்கு 16 கலைகள் உண்டு. சிவராத்திரி தினத்தன்று அதில் 15 கலைகள் இறைவனுள் கரைந்து ஒரு கலை மாத்திரமே மிஞ்சி இருக்கும். அந்த ஒரு கலையும் நாம் நாமஸ்மரணை செய்தால் கரைந்து போகும். மனம் அழிந்து சிவம் தோன்றும். வாழ்க்கையில் ஒரு ராத்திரி விழித்திருந்து பஜனை செய்யக்கூட இயலாமல் போய்விட்டோமா? எனவே நீங்கள் இந்த ஓரிரவை பவித்திரமான முறையில் தெய்வீகமானதாக ஆக்குங்கள். பஜனையில் உள்ள ஆனந்தம், நாமத்தில் உள்ள இனிமை, இறைவன் ரூபத்தில் உள்ள சந்தோஷம் வேறெங்கும் கிடைக்காது. தேடினாலும் கிடைக்காது. எவ்வளவு காசு செலவழித்தாலும் கிடைக்காது. ஆனால் அது அன்பினால், பிரேமையினால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. பவித்திரமான பாவனைகளை பெருகச் செய்யவே சிவராத்திரி. இனிமையான தெய்வீக பிரேமை பெருகச் செய்யவே சிவராத்திரி. துர்குணம், துராச்சாரம், துர்புத்தியை விலக்கி வைக்கவே சிவராத்திரி. இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்வதே சிவராத்திரி. இரவு முழுவதும் இறைவனின் நாமத்தை சிந்தித்து அந்த ராத்திரியை கழிக்க வேண்டும். பவித்திரமான இரவாக பாவிக்க வேண்டும். மகிமை நிறைந்த ராத்திரியாக நம்ப வேண்டும். இந்த விதமான நல்ல தெய்வீகமான செயல்களே, பாவனைகளே சிவராத்திரியில் நிறைய வேண்டும். ஜெய் சாய்ராம்.